அன்பான பிஸ்மில்லா ரசிகர்களே, ஷார்ட்ஸ் வீடியோவில் நாம் பார்த்த அந்த அதிசய சம்பவத்தின் பின்னால் இருக்க உண்மையான ட்விஸ்ட் என்ன தெரியுமா? ஹுதைபியா என்ற இடத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுமார் 1500 தோழர்களும் சென்றிருந்த போது அங்கே கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. குடிக்கவும் உது செய்யவும் தண்ணீர் இல்லாமல் தோழர்கள் அனைவரும் கவலையோடு நபியவர்களிடம் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். அப்போது நபியவர்கள் முன்னால் ஒரு சிறிய பாத்திரத்தில் மிக குறைந்த அளவு தண்ணீர் மட்டுமே வைக்கப்பட்டது. இதற்கான 100% உண்மையான ஆதாரம் சஹீஹ் புகாரி 3576வது ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா இருக்கு. ஜாபிர் அலிலாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் திருக்கரங்களை அந்த தண்ணீர் பாத்திரத்துக்குள் வைத்தார்கள். அடுத்த வினாடி அங்கே கூடியிருந்த அத்தனை பேரின் கண்களுக்கும் வியப்பால் விரிந்தது. நபி அவர்களின் விரல் நகங்களின் இடுக்கிலிருந்து தண்ணீர் நீரூற்று போல நதி போல பெருகி வெளியே பாயத் தொடங்கியது. பாத்திரத்தில் இருந்த ஒரு சொட்டு தண்ணீருக்கு பதிலாக நபி அவர்களின் கரங்களிலிருந்து பாய்ந்த அந்த அற்புத தண்ணீரை அங்கிருந்த 1500 வீரர்களும் தாராளமாக குடித்தார்கள். தங்களின் உதவிற்கான தேவைகளையும் பூர்த்தி செய்தார்கள். பின்னாளில் தோழர் ஜாபிர் அலிலாஹ் அவர்களிடம் மக்கள் கேட்டார்கள், அன்று நீங்கள் எத்தனை பேர் இருந்தீர்கள் என்று. அதற்கு அவர், நாங்கள் 1,00,000 இருந்திருந்தால் கூட அந்த தண்ணீர் எங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் அன்று நாங்கள் 1500 பேர் இருந்தோம் என்று சாட்சியம் அளித்தார். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போயிடுறோம். ஆனா இறைவனுடைய தூதன் இந்த அற்புத வரலாறு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ் நினைத்தால் வறண்ட பாலைவனத்திலும் நதியை ஓட வைக்க முடியும். நம்ம சேனலோட பேரே பிஸ்மில்லா தான். எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹ்வோட பேரை சொல்லி தொடங்கினால் நமக்கும் இது போன்ற நன்மைகள் நிச்சயம் பெருகும். ஆனால் மறுமை நாளில் சொர்க்கத்தில் நமக்காக ஒரு அழகான மாளிகையை இப்போதே புக் செய்யக்கூடிய அந்த ஒரு எளிய ரகசிய செயல் என்ன தெரியுமா? அதை நமது அடுத்த வீடியோவில் மிக தெளிவான ஹதீஸ் ஆதாரத்தோட பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க இப்போவே நம்ம பிஸ்மில்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.